ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சம் பாய்ஸ் ஆர் பிளேயிங் எ கேம் இன் விச் த ஸ்டோன் த்ரோன் பை தம் லேண்டிங் இன் எ சர்க்குலர் ரீஜியன். ஓகேங்களா, given in the figure. ஓகேங்களா, ஸோ இதில் இந்த சர்க்குலர் ரீஜியனில் நம்ம வந்து ஸ்டோனை த்ரோ பண்ணணும். அதுதான் கொஸ்டின். இங்கே இஸ் கன்சிடர்ட் அஸ் எ ஓன் வின் அண்ட் லேண்டிங் அதர் தேன் எ சர்க்குலர் ரீஜியன் இஸ் கன்சிடர்ட் அஸ் லாஸ். ஓகேங்களா, ஒரு கல்லை த்ரோ பண்ணுறோம், இந்த சர்க்குலருக்குள்ளே போச்சு அப்படின்னா அது வின், சர்க்குலர் தவிர்த்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது லாஸ். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு வின் த கேம் அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாகவும் இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டு, ஹைட் அதாவது பிரெத்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் அதாவது எல் இன்ட்டு பி அப்படின்றது தான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஏன்னா பாக்ஸில் கல் இங்கே எங்கே வேணாலும் விழுகலாம். ஓகேங்களா, அதே இது வந்து 1 ஃபீட், என்னது சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து 1 ஃபீட்டு. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்குள்ளே எங்கே வேணாலும் கல் விழுகலாம். இதுக்குள்ளே விழுந்தால் தான் வின் பண்ணுறாங்க கேம். ஓகேங்களா, ஸோ இதை தான் மைண்டில் வச்சுக்கணும். இதோட ஏரியா எல் இன்ட்டு பி அதாவது 3 × 4, இதோட ஏரியா πr². ஓகேங்களா, ஸோ மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து லெட் ஏ பி த ஈவன், put the stone in the circular region. ஓகேங்களா, ஸோ சர்க்குலர் ரீஜியன் அப்படின்னாலே ஏ அப்படின்றது என்ன எடுத்துக்கிறேன், அதாவது நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா πr², இதுதான் நம்பர் ஆஃப் ஏ. அப்போ நம்பர் ஆஃப் எஸ்ன்னு ஒன்று வேணும் இல்லையா, அதாவது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்னது, அதாவது இது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஓகேங்களா, அது ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான். ஸோ அப்போ இது வந்து என்னது ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது நம்பர் ஆஃப் எஸ்ன்றது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னால் வேறு ஒன்றுமே இல்லை, எல் இன்ட்டு பி அதாவது 4 ஃபீட் அண்ட் 3 ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 3 சார் 12. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் எஸ் வந்து 12, நம்பர் ஆஃப் ஏ வந்து πr² அப்படின்றப்ப பைக்கோட வேல்யூ 3.14, ஆரோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டான் 1 ஃபீட்டு. ஸோ 1² என்ன வரும் 3.14, அதாவது நம்பர் ஆஃப் ஏ வந்து 3.14, நம்பர் ஆஃப் எஸ் வந்து 12. ஓகேங்களா, ஸோ அவன் கேட்டிருக்கிறது இந்த சர்க்குலர் ரீஜியனில் கல் எறிஞ்சால் அது உள்ளே வந்தால் அதுதான் வின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை தான் ஈவெண்ட்டாக கேட்டிருக்கான். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் ஏ என்ன இருக்குது 3.14, நம்பர் ஆஃப் எஸ் என்ன இருக்குது 12. எழுதலாமா, ஸோ இங்கே 3.14 டிவைடட் பை 12. ஸோ இப்போ இதை 2 டேபிளில் கட் பண்ணுறேன். 6 2s are 12, 3ல் 1 2 2, அடுத்து டாட் வச்சுக்கோங்க. ஸோ 11ன்றப்ப 5 2s are 10, அடுத்து 7 2s are. ஸோ என்ன ஆன்சர் வருது 1.57 டிவைடட் பை 6. ஓகேங்களா, இதுதான் எனக்கு ஆன்சராக வருது. இதில் பாயிண்ட் இருக்கிறத நான் மாற்றணும் அப்படின்னா மேலேயும் கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், பாயிண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கிறது டபுள் டிஜிட் இங்கே வருமா. ஸோ 157 டிவைடட் பை 6 × 100 600. ஸோ இதுதான் வந்து என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் சர்க்குலர் ரீஜியனில் ஸ்டோன் எரிஞ்சு வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 157 டிவைடட் பை 100. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் தான். ஏன்றதை ஈவெண்ட்டாக எடுக்கிறேன், புட் த ஸ்டோன் இன் த சர்க்குலர் ரீஜியன் அப்படின்றது தான் ஈவெண்ட்டாக எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றது சர்க்குலர் ரீஜியனோட ஏரியா என்ன, அதுதான் πr². πr² அப்படின்றது 3.14 × 1² அப்படின்றது தான். ஏன்னா ஆர் வந்து 1 ஃபீட்டுன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். 1 × 1 1 தான். ஸோ 3.14 அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் ஏ. அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஏ = 3.14. நம்பர் ஆஃப் எஸ் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏன்னா அந்த பாக்ஸ் மொத்தத்துக்கும் தான் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்பேஸு. ஸோ அப்போ அதை தான் நம்பர் ஆஃப் எஸ்ன்னு எடுக்கிறேன்.
ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸு எல் இன்ட்டு பி தான். ஸோ எல்ன்றது 4 ஃபீட்டு, பின்றது 3 ஃபீட்டுன்னு கொடுத்துட்டான். ஸோ 4 இன்ட்டு 3 12, நம்பர் ஆஃப் எஸ் வந்து 12. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கோ அதை எழுதிட்டு, நம்பர் ஆஃப் எஸ் வந்து என்ன இருக்கோ அதை எழுதிட்டு, ஸோ இதை கட் பண்ணுறேன். 2 டேபிள்ஸில் கட் பண்ணேன் அப்படின்னா 6 2s are 12, இதை கட் பண்ணால் 1.57. ஸோ 1.57/6 இதை அப்படியே ஃபைனல் ஆன்சரை எடுத்துக்கலாம். பட் பாயிண்ட் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மேலே டபுள் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 157/100 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த 11th சம். வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.